ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கம். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி 25/9/2024 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை. இன்று தேய்பிரை அஷ்டமி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:05 10:05 வரை, மாலை 4:40 5:40 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 இன்றைய திதி இன்று மாலை 5:55 வரை அஷ்டமி, பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:12 வரை மிருகசீடம், பின்பு திருவாதிரை. இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 7:42 வரை. இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 4:12 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 6:22 வரை பாலவும், பின்பு மாலை 5:55 வரை கௌளவும், பின்பு தைத்துளம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அறவாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 4:12 வரை விசாகம், பின்பு அனுஷம். விசாகத்துக்கும் அனுஷத்துக்கும் இன்று சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்கள்லையும் செயலையும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது. இன்றைய ராசி பலனை பார்த்தீங்கன்னா, முதல் ராசியாக மேஷ ராசி என்பது பார்த்தோன்னா, உங்களுக்கு எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. அதனால் எந்த விஷயம் நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய தைரியம் அதிகரிக்கின்ற போது எந்த ஒரு கடினமான வேலையை மிக ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சமாளிக்க போகிறீங்க. எதையும் நீங்கள் உங்களுடைய வாக்கு வன்மை மூலமாக நல்ல ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க. உங்களுடைய பேச்சால், பேச்சு திறமையால், பேச்சு வாக்குகளால் நம்பிக்கை ஊட்டி உங்களுடைய தொழில் சார்ந்த, மூலதனம் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் இன்று பெற போகிறீங்க. நீங்கள் நிலுவையில் இருந்து வந்த சில பணிகள்லாம் உங்களுக்கு இன்று முடிவடையக்கூடிய அற்புதம் நாள் உங்களுக்கு. மேல் அதிகாரியுடைய ஆதரவுலாம் கிடைக்கிறதால உங்களுக்கு அலுவலக பணியில் கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு வியாபாரம் மற்றும் பணிகள் பார்த்தா நல்ல ஒரு லாபம் அமையக்கூடிய ஒரு அற்புத நாள் உங்களுக்கு. மற்றபடி இன்று முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு நலம் நிறைந்த ஒரு நாளாகவே அமைகிறது. ரிஷபராசி என்பது பார்த்தா உங்களுக்கு புதிய வாடிக்கையோடைய அறிமுகம் ஏற்படுவது. உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களும் புதிய புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் ஏற்படுவது உங்களுக்கு. இந்த ஆடை ஆபரணங்கள்லாம் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. உடைய பேச்சு திறமையால், சாதுரியத்தால் நல்ல ஒரு வியாபாரத்தை முன்னேற்றம் நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுக்கு. உடைய தன வரவுகளும் நல்ல ஒரு பண வரவு கிடைக்கிறதால உங்களுக்கு வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்டு நல்லது உங்களுக்கு. பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையாம வந்த பிரச்சனை கொஞ்சம் குறைப்பது உங்களுக்கு. சக ஊழியர்களால் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்கிறதால உங்களுக்கு பணி சம்பந்த இடங்களில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக இருக்க போது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த குடும்ப நபர்களுடைய மதிப்பும் அதிகரிப்பது. உங்களால் ஒரு மதிப்பு மரியாதையும் உறவினத்திலும் குடும்ப உரிமத்திலும் நல்லா அதிகரிக்க போது உங்களுக்கு. மற்றபடி நல்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு லாபம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மிதுனராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த எதிர்மறையான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் விலக போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் முடியாது மாதத்தில் இது மாதத்துலாம் அவங்க மறைய போகுது உங்களுக்கு. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது உங்களுக்கு. உடைய நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறதால எந்த விஷயத்தையும் நீங்கள் சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது உங்களுக்கு. பழுதான வாகனங்கள்லாம் கொஞ்சம் சீர் செய்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாண்டு இருக்குது உங்களுக்கு. எதிர்பார்த்த உதவியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதமும் அமைகிறதால எல்லா விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது உங்களுக்கு. கடினமான ரொம்ப கஷ்டமான செயலை கூட ரொம்ப சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கிறதால உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு. வெளியூர் வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடிவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக உங்களுக்கு. மற்றபடி பொறுமையாக நிதானத்தாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது.
கடகராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு இந்த பணப்பிரச்சனை கொஞ்சம் குறைப்பது. உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எடுக்கும்போது சரி, வாங்கும்போது சரி, பயன்படுத்தும் போது கவனமாக இருங்க. வெளியூர் பயணங்களை கொஞ்சம் வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் தேவையற்ற செலவுகளும் வரப்போகுது. ஆனால் கொஞ்சம் தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் குறைப்பதற்கான ஒரு முயற்சியும் பண்ணுங்கள். செலவு பண்ணிட்டு தேவையற்ற செலவுன்னு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உடனுப்பணில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்துல சிறப்பு உங்களுக்கு. அதே சமயத்தில் வியாபார ரீதியான கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏற்றுமதி செய்யும்போது கொஞ்சம் முன்பணம் வாங்கி ஏற்றுமதி செய்யுங்க. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க. கடனை யாருக்கும் வாங்கி கொடுக்காதீங்க. தேவையற்ற வாக்குறுதிலாம் கொடுக்காமல் இருப்பது சிறப்பு உங்களுக்கு. மற்றது ஒரு போட்டி அதிகம் நிறைந்த நாளாக அமைக்கிறது உங்களுக்கு. 8ல் சனி பகவான் இருக்கார். கடகத்துக்கு ஒரு அடியும் கவனமாக இருப்பது சிறப்பு உங்களுக்கு. சிம்மராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய தொழில்களை கொஞ்சம் சிறு சிறு மாற்றங்களை செய்வதன் மூலம் உங்களுடைய தொழில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஆக போகுது. அது மூலம் லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிரிந்த உறவினர்கள்லாம் மீண்டும் வழியை வந்து உங்களை சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. கலை பொருட்கள் வாங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்க போகுது. அதே சமயத்தில் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது உங்களுக்கு. இந்த வெளி வட்டாரத்தில் கொஞ்சம் புது புது அனுபவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, கற்றுக்க போகிறீங்க. புதிய முதலீடு சம்மந்த விஷயங்களை கொஞ்சம் யோசித்து சிந்தித்து கவனமாக செயல்படுவது நல்லது உங்களுக்கு. 7ல் சனி பகவான் இருக்கார். கவனமாக இருப்பது நல்லது சிம்மராசி என்பது. மற்றபடி நல்ல ஒரு நட்பு நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசி பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய பயணங்கள் மூலம் சில எண்ணங்கள்லாம் நிறைவேறப்போகுது உங்களுக்கு. அரசு வழியிலாம் உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிற ஒரு அற்புதமான அமைது உங்களுக்கு. மனசில் ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்கிறதால எந்த விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய நட்பு வட்டாரம் விடுவிடைய போகுது. அந்த நட்பு வட்டாரமே உங்களுக்கு வியாபாரத்துக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் கிடைக்க போகுது உங்களுக்கு. இந்த தெய்வீக காரியங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈர்ப்பு அதிகரிக்க போகுது உங்களுக்கு. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த புதிய வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய சேர்க்கையும் ஏற்படுறதா கொஞ்சம் உங்களுடைய வியாபாரம் அபிவிருத்தியோட வாய்ப்பு உங்களுக்கு. மற்றபடி அனைவருடைய ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது உங்களுக்கு. துலாம் ராசி பார்த்தா உங்களுக்கு இருக்குது வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. உத்தியோக பணியில் கொஞ்சம் எதிர்பார்த்த சில மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு. புதிய நபர்களால் கொஞ்சம் மாற்றமான சூழல் அமைக்கக்கூடிய ஒரு நாள். உயர் அதிகாரி உங்களுக்கு ஒத்துழைப்பு பரிசீலனை இடங்களில் எந்த விதமான தளங்களும் இல்லாமல் சுகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த மனசுக்கு கொஞ்சம் இந்த ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள்லாம் சில பேருக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கொடுத்து பணத்துக்கோ வேறு எந்த விஷயம் யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. முடியாத விஷயங்களில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலனங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு கவனமாக இருங்க. விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு குழந்தைகளால் தேவையில்லாத மனசங்கடங்கள் ஏற்பட போகுதுனால குழந்தைகளுக்கு என்ன தேவைன்னு கொஞ்சம் அவங்களோட உட்காந்து பேசி அவங்களோட விருப்பத்தை கேட்டு நீங்கள் அதை முடிவு பண்ணுங்க. நீங்களாக சில விஷயம் இருக்கின்ற போது குழந்தைகளுடைய பிரச்சனையால் கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படலாம். அவங்களுக்கு எளிதில் முடிக்கக்கூடிய காரியம் கூட கொஞ்சம் இழுபறியாக தடை தாமதம் முடியக்கூடிய ஒரு நாளாகுது உங்களுக்கு. பொழுதுபோக்கு செலவுகள்லாம் கொஞ்சம் கையிருப்பு குறைய போகுது. அதனால் செலவுகள் தேவையான கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுறது உங்களுக்கு. உங்கள் சைடில் ஒரு விதமான ஆர்வமின்மை சோம்பேறித்தனை இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. வேகமாக போகாதீங்க. இரவு பயணம் வேண்டாம். கண்விழித்து பயணம் வேணாம். எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. உறவினர்கிட்ட பேசும்போது நிதானமாக யோசித்து பேசவும். தேவையற்ற வார்த்தைகள்லாம் விட்டுறாதீங்க. கவனமாக இருங்க. இன்று மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்று அமைகிறது. தனுசு ராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுடைய வருகையால் மனசுக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. தொழிலில் புதிய சலுகைகள்லாம் கிடைக்கிறதால கொஞ்சம் இந்த சலுகைகள் மூலம் உங்களுடைய லாபம் அதிகரிக்க போகுது. அந்த சலுகைகளை அறிவிச்சிங்கன்னா அந்த சலுகைகள் மூலம் நீங்கள் லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கு. வங்கி கடன்கள்லாம் கொஞ்சம் சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு.
உடல் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள்லாம் கிடைக்க போகுது. அதனால் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய பொருட்கள் வாங்கும்போது கவனமாக வாங்குங்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. உங்களுக்கு உத்தியோகஸ்தெல்லாம் கொஞ்சம் பொறுப்புகள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. மனை விற்றல் வாங்கலில் கொஞ்சம் நல்ல லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கு. மற்றபடி அனைவரிடம் ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மகர ராசி என்பது பார்த்தா உங்களுக்கு எந்த காரியத்தையும் தைரியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. குறுகிய தூர பயணங்கள் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு. மனசில் ஏற்பட்ட சில திடீர் முடிவுகள்லாம் நீங்கள் டக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. வழக்கு தொடர்பான பணிகள்லாம் நீங்கள் எதிர்பார்த்த முறையில் நிறைவேற போகுது உங்களுக்கு. உத்தியோக ரீதியில் கொஞ்சம் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதனால் போயிட்டு வாங்க. அது மூலம் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது உங்களுக்கு. வியாபாரத்தில் இருந்து வந்தால் தடைகள் தாமதங்கள் மறைந்து வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. கொடுத்த கடன்லாம் வசூலாகக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. மற்றபடி உங்களுடைய ஒரு முதிர்ச்சியும் தேர்ச்சியும் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. கும்பராசி பார்த்தா உங்களுக்கு மனசில் கொஞ்சம் சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்க போது உங்களுக்கு. வியாபாரத்தில் பொருளாதார ரீதியான ஏற்றம் இறக்கம் ஏற்படும். வியாபாரத்தில் கொஞ்சம் லாப நஷ்டங்கள் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய வியாபாரமும் ஏற்ற இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு. வாகன பராமரிப்பில் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. அடமானம் வச்ச சில பொருட்களாக நீங்கள் மீட்பதற்கான வாய்ப்பு உண்டாக போது உங்களுக்கு. உறவின் வழியில் கொஞ்சம் நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. படிப்பில் இருந்து வந்த மந்தத்தன்மை சோம்பேறித்தன்மைலாம் கொஞ்சம் மறைந்து படிப்பில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு பார்த்தா நல்ல ஒரு புகழ் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. மீனராசி பார்த்தா உங்களுக்கு உடைய உடல்நிலையில் இருந்து வந்த மந்தநிலையெல்லாம் நீங்கி உடல்நிலை சீராகக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கு. தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நம்மளால் முடியாது நினைக்காம முடிகின்ற ஒரு தைரியத்தோடு ஒரு வேலை செய்கின்ற போது அந்த வேலை உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்க போது உங்களுக்கு. சிறு மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. இப்படி உறவினை பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட போது யார் எப்படியாப்பட்டவங்க எப்படி பழகணும் பேசணும்னு பார்த்துக்குங்க. தேவையற்ற செலவெல்லாம் கொஞ்சம் வந்து சில நெருக்கடிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு. உத்தியோகத்தில் கொஞ்சம் உடனடிப்பட ஒத்துழைப்பு கிடைக்கிறதால உத்தியோக பணியில் கொஞ்சம் ஒரு சீராக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. எதிர்பார்த்த எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைகிறதால உங்களுக்கு நல்ல செயல்களில் இருந்த ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுக்கு. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமைவதற்கு நான் வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.